நடிகர் அசோகன் மீது எம்ஜிஆருக்கு மிகுந்த அன்பு உண்டு. அசோகன் நன்றாக சாப்பிடுவார். எம்ஜிஆர் வீட்டிலிருந்து வரும் விதவிதமான சைவ அசைவ உணவுகளை சாப்பிடுவதற்காகவே வேறு படப்பிடிப்பில் இருந்தாலும் மதியம் எம்ஜிஆர் இருக்கும் இடத்துக்கு அசோகன் வந்துவிடுவார். அவரை நன்கு சாப்பிட வைத்து பார்ப்பதில் எம்ஜிஆருக்கு மிகுந்த விருப்பம். யார் எதை விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்று கவனித்து அதை அவர்களுக்கு அதிகம் போடச் சொல்வார் எம்ஜிஆர். நேற்று இன்று நாளை திரைப்படம் அசோகன் தயாரித்த படம். திமுகவிலிருந்து 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி எம்ஜிஆர் தற்காலிகம் நீக்கம் செய்யப்பட்டபோது இதய வீணை படத்தில் அவர் நடித்துக் கொண்டிருந்தார். 14ஆம் தேதி கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டபோது சத்யா ஸ்டுடியோவில் நேற்று இன்று நாளை படப்பிடிப்பில் எம்ஜிஆர் இருந்தார். விஷயமறிந்து சத்யா ஸ்டுடியோ முன்பு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடிவிட்டனர். தமிழகம் முழுவதும் பதச்சம் நிலவியது. இந்தி எதிர்ப்பு கிளர்ச்சி போல மாபெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெரிய இயக்கத்தை தொடங்க வேண்டிய நிர்பந்தம் எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது என்றும் கவியரசு கண்ணதாசன் பதிவு செய்துள்ளார். நேற்று இன்று நாளை படத்துக்கு வசனகர்த்தா திமுக தலைவர் கருணாநிதியின் உறவினர் சொர்ணம். கொந்தளிப்பான நிலைமையை அறிந்து சொர்ணத்தை மனிதாபிமானத்தோடு பாதுகாப்பாக காரில் அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். நீண்ட தயாரிப்பிலிருந்த நேற்று இன்று நாளை படம் தாமதமானதற்கு அப்போதிருந்த அரசியல் சூழ்நிலைகளும் காரணம். சென்னையை சேர்ந்த டிமாண்டி என்பவர்தான் படத்துக்கு ஃபைனான்ஸ் செய்தார். படம் தாமதமானதாலோ என்னவோ ஒரு கட்டத்துக்கு மேல் அவர் ஃபைனான்ஸ் செய்ய முன்வரவில்லை. படத்தில் பணியாற்றியவர்களுக்கு சம்பள பாக்கி இருந்தது. இதனால் அசோகன் மன உளைச்சலில் இருந்தார். அசோகனின் நிலைமையை அறிந்த எம்ஜிஆர் அவரை வர சொல்லி யார் யாருக்கு எவ்வளவு பணம் பாக்கி என்று கேட்டார். அசோகன் தெரிவித்த தொகை முழுவதையும் எம்ஜிஆர் அவருக்கு தந்து பாக்கி வைத்திருந்த எல்லோருக்கும் கொடுத்துவிடச் சொன்னார். பணம் கிடைத்த அன்று இரவே ஒவ்வொருவர் வீடாக சென்று பணத்தை செட்டில் செய்தார் அசோகன். படத்தில் சண்டை காட்சியில் நடித்திருந்த எம்ஜிஆரின் மெய்காப்பாளர் ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு இரவு 12 மணிக்கு சென்று அவருக்கு பணத்தை கொடுத்தார். எம்ஜிஆரின் உதவியோடு நேற்று இன்று நாளை படம் முடிக்கப்பட்டு வெளியாகி வெற்றிகரமாக 100 நாட்களை கடந்து ஓடி வசூலை குவித்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயம், எல்லோருக்கும் சம்பள பாக்கியை கொடுப்பதற்காக அசோகனிடம் பணம் கொடுத்த எம்ஜிஆர் அவரது நிலைமையை உணர்ந்து தனது சம்பள பாக்கியான லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்றுக்கொள்ளவே இல்லை என்பது வெளியே தெரியாத உண்மை.